சரிகமபா சீசன் 5 முடிஞ்சு, இப்ப இலங்கைக்கு போயிருக்கக்கூடிய சபேசன், தன் அம்மா, அப்பாவோட நீண்ட நாள் ஆசைய நிறைவேத்த போறாராம். அந்த தகவல் வெளிய வந்து சபேசன் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரிகமபா சீசன் 5ல பல போட்டியில கலந்துக்கிட்டாலும், மக்களோட ஃபேவரைட் கண்டஸ்டன்ட் கண்டிப்பா இவர் தான் டைட்டில் வின்னா வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, சபேசன் தான். சபேசன் வந்து டைட்டில வின் பண்ணாதது ஃபேன்ஸ் கொஞ்சம் ஏமாற்றத்த குடுத்திருந்தாலும், டாப் 3ல ஒரு ஆளா, அதுவும் ரன்னர் அப்பா வந்த விஷயம் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் வந்து மன நிம்மதிய குடுத்திருக்கு. அப்படிப்பட்ட சபேசன் இலங்கையிலிருந்து வந்திருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஃபேமிலி ஒண்ணும் அப்படின்னு வெல் செட்டில்டு ஃபேமிலி அப்படிலாம் கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருந்த சபேசனுக்கு பாடக்கூடிய திறமை இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அவரும் சரிகமபா ஷோவுக்கு வந்து இப்ப வந்து பல கோடி மக்கள் மத்தியில ஃபேமஸ் ஆகி நிக்கிறாரு. அப்படிப்பட்ட சபேசன் எந்த ஒரு இடத்துலயுமே தன் ஃபேமிலிய விட்டு குடுத்ததே கிடையாதாம். தனக்கு இப்போ வரைக்கும் உறுதுணையா இருக்கக்கூடிய தன் அப்பாவையும், அம்மாவையும் ரொம்ப மதிக்கக்கூடியவரு. அப்படிப்பட்ட சபேசன் இப்ப இலங்கைக்கு போனதுக்கு பிறகு அந்த ரூ. 10,00,000 பரிசு தொகை குடுத்திருக்காங்கல்ல, அந்த பரிசு தொகைய ஒட்டுமொத்தமா எடுத்து தன் அம்மா, அப்பா கையில குடுத்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. கூடவே தன் அம்மா, அப்பாவுக்கு என்ன வேணும், என்ன பிடிக்குங்கிற மாரி எல்லா விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அத எப்படியாவது நிறைவேத்தணும் அப்படிங்கிற மாரி தான் ஒரு குறிக்கோளோட இருக்காராம். இன்னொரு பக்கம் சபேசனுக்கு தன் அப்பா, அம்மாவோட நீண்ட நாள் ஆசைய நிறைவேத்தி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் இருக்குதாம். பல நேரங்கள்ல சபேசனோட ஃபேமிலி வாடகை வீட்ல வசிச்சிருக்காங்க. இத விட ஒரு பெரிய இடத்துக்கு போகணும், பெரிய வீடு பார்த்து போகணும். ஆனா அதுக்கேத்த வாடகை குடுக்க முடியாதே. பையனும் வேலைக்கு போகல, இப்பதான் பாட ஆரம்பிச்சிருக்கான், வெளில தெரிய ஆரம்பிச்சிருக்காங்கிற மாதிரி அவங்க அப்பா, அம்மாவும் இத பெருசா எடுத்துக்காம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு தன் பசங்கள அந்த வீட்ல வளர்த்துருக்காங்க. அப்படிப்பட்ட அப்பா, அம்மாவுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக சபேசன் இப்போ வந்து செகண்ட் பிளேஸ் வந்ததுக்காக, ரன்னர் அப்பா வந்ததுக்காக ரூ. 10,00,000 பரிசு தொகை குடுத்தாங்கல்ல, அதுல தன் அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் ஒரு பெரிய வீடு ஒண்ணு வாடகைக்கு எடுத்து அங்க போய் உட்கார வைக்கணும். அத விட முக்கியமானது, முடிஞ்சா அந்த ரூ. 10,00,000ல ஒரு லோன் வாங்கியோ, கடன் தொகை வாங்கியோ சின்னதா ஒரு வீடு மாரி கட்டி, அங்க போய் தான் அப்பா, அம்மாவ உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது அவரோட நீண்ட நாள் ஆசையாவும் இருந்திருக்கு. அந்த ஆசை எல்லாத்தையும் இப்ப அப்பா, அம்மா கிட்ட ஷேர் பண்ணி, கண்டிப்பா ஒரு நாள் இந்த சரிகமபா சம்பளத்து மூலியமா இப்ப இருக்கக்கூடிய வீட்ல இருந்து ஒரு பெரிய வீட்டுக்கு போகணும். அட்லீஸ்ட் நம்ம சொந்த செலவுல ஒரு வீட்ட கட்டி, சொந்த வீட்டுக்கு போய் குடியேறணும் அப்படிங்கிற மாரி தான் ஆசைய சொல்லியிருக்காராம். அதுக்கு சபேசனோட அப்பா, அம்மா சொன்ன விஷயம், "இல்லப்பா நான் வந்து பெருசா ஆசை கிடையாது. நீ லைஃப்ல பெரிய ஆளா வந்தா மட்டும் போதும். கண்டிப்பா நீ பெரிய ஆளா வருவ. அப்ப இதெல்லாம் பார்த்துக்கலாங்கிற" மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தான் அப்பா, அம்மாவோட பலரோட ஆசைய நிறைவேத்தணும் அப்படிங்கிறதுக்காக சபேசன் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காராம். இன்னொரு பக்கம் பல நேரங்கள்ல சபேசன் இலங்கையிலேருந்து இந்தியா வராருல்ல, ஷூட்டிங் வரும்போதெல்லாம் விமானம் மூலியமா தான் வருவாராம். அப்படி வரக்கூடிய நேரங்கள்ல இந்த சரிகமபா ஷோவுக்கான அந்த செலவு, அவர் தங்குறது, சாப்பிடுறது இது எல்லாத்தையுமே அந்த சரிகமபா டீம் தான் ஏத்துருக்காங்க. அது மூலியமா தான் தன் அப்பா, அம்மாவையும் அவர் ஃபினாலேவுக்கு இலங்கைக்கு கூட்டு வந்திருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட சொந்த காசுல அவங்க அப்பா, அம்மா 2 பேரையும் நார்மல் இல்லாம ஒரு ஹை கிளாஸ்ல சீட் போட்டு ஃப்ளைட்ல கூட்டு போணும் அப்படிங்கிறதும் சபேசனோட ஆசையாவும் இருந்திருக்கு. கூடிய சீக்கிரம் தன் அப்பா, அம்மாவ வேர்ல்டு டூர் கூட்டு போறதுக்கு நான் பிளானிங் பண்ணியிருக்காராம். அதுக்கு எவ்வளோ லட்சம் ரூபாய் செலவானாலும் பரவால்ல. தான் அப்பா, அம்மா ஆசைப்பட்ட மாரியே இத்தனை வருஷம் நம்மள கஷ்டப்பட்டு வளர்த்து பெரிய ஆள் ஆக்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்பா, அம்மாவ வேர்ல்டு டூர் கூட்டு போறதுக்கான வாய்ப்பையும் எடுத்திருக்காராம். இந்த விஷயத்த கேள்விப்பட்டு சபேசனோட ஒட்டுமொத்த ஃபேன்ஸும் சபேசனுக்கு இப்ப வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.